சின்ன வெங்காயம் தூக்கலாக போட்டு நம்ம சிக்கன் கிரேவி பண்ணலைங்க. இது நம்ம பிரண்டை தொக்கு. நம்ம பிரண்டை சாதப்பொடி வாங்குறவங்களுக்குலாம் அன்பளிப்பாக கொடுத்துருந்தோம். செம வரவேற்பு. அதனால தான் பிரண்டை தொக்கு ரெடி பண்ணுறோம். பிரண்டை சுத்தம் பண்ணுறக்கே ரொம்ப டைம் எடுக்குதுங்க. நம்ம மதிய வேலையை ஆரம்பித்தா ஈவினிங்க்கு மேலே ஆயிடுதுங்க வேலை முடியறக்கு. இன்றைக்கி பிரண்டை தொக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறோம். எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோன்னு பாருங்கள். மரச்செக்கு நல்லெண்ணெயில் பண்ணும்போது அந்த தொக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் கொடுத்த பக்கம் எல்லாமே அவ்வளோ வரவேற்பு இருந்தது. பூண்டு ஊறுகாய் எப்படி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஒரு சொட்டு வினிகர் கூட ஊற்றாமல் பண்ணணுமோ, இந்த பிரண்டை தொக்கும் அதே மாதிரி தான். ஒரு துளி கூட கலப்படம் இல்லாமல் சுத்தமாக மரச்செக்கு எண்ணெயில் பண்ணியிருக்கிறோங்க. பிரண்டையில் அவ்வளோ நன்மை இருக்குங்க. திருப்பூர் சேர்ந்த ஒரு அண்ணன் வந்துட்டு 1/4 கிலோ பிரண்டை சாதப்பொடி வாங்கியிருந்தாங்க. அன்பளிப்பாக தொக்கு கொடுத்துருந்தோம். அவர் ஃபஸ்ட்டு ஆர்டராக வந்துட்டு 1/4 கிலோ பிரண்டை தொக்குக்கே ஆர்டர் கொடுத்துட்டாரு. நிகழ்மகிழில் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்டர் வருதுங்க. ஏன்னா நம்ம நல்ல முறையாக கொடுக்கும்போது நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. நிகழ்மகிழ் பிரண்டை தொக்கு வேணும்னா பிரண்டை தொக்குன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிரண்டை தொக்கில் உருண்டை பிடிச்சி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.